கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த நாளுடைய சிந்தைக்காக எடுத்துக்கொள்ளக்கூடியதான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 12:49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே தேவன் கடந்த நாட்களில் ஆண்டவர் ரட்சிப்பை குறித்தும் ஞானஸ்நானத்தை குறித்தும் என் சபையை நான் கட்டுவேன் என்று ஆண்டவர் நம்மோடு பேசினார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் நம்மோடு பேசினார். இன்னைக்கு சபை கட்டப்படும் பொழுது ஞானஸ்நானம் என்பது திருமுழுக்கு, பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே முழுகி ஞானஸ்நானம் பெறுவது சபைக்குள்ளே ஆண்டவர் என்ட்ரி கொடுக்கிறார், உங்களை இன்விடேஷன் பண்றாரு. ஞானஸ்நானத்தின் மூலமாய் உங்களை ஆண்டவர் ரட்சிப்புக்குள் நடத்தினதுக்கு அடையாளம் ஞானஸ்நானம். பரலோகம் செல்வதற்கு ஆண்டவர் ஒரு பாஸ் கொடுக்கிறார், அதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். ஆனா அந்த பரலோகம் கிடைக்கணும்னா பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்ப இயேசு வந்தது இன்றைக்கு மக்கள் இந்த உபவாசங்க நாட்கள் 40 நாள் லெந்து நாட்களிலே மக்களுக்கு என்ன டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க? இயேசுவினுடைய மரணத்தை மட்டும்தான் இன்னைக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்காங்க. சிலுவையில் மரித்த மரணம், இயேசு நமக்காய் பாவங்களுக்காய் மரித்தார், இயேசு நம்முடைய அக்கிரமங்களுக்காய் மரித்தார், இயேசு நம்முடைய சாபங்களை நீக்க மரித்தார், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தார். இதைத்தான் நாம அநேக இடங்களில் இந்த நாட்களில் செய்தி கேட்டு கொண்டிருப்போம். ஆனா இயேசு வந்தது இன்னொரு காரியத்துக்காகவும் வந்தாரு. எதற்கென்றால், நான் இந்த பூமியில வந்தது அக்கினியை போட வந்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்களா. இப்ப நீங்க கேட்பீங்க, ஐயா எதுக்கு அந்த அக்கினி? இந்த பரிசுத்தாவுடைய அக்கினி நமக்கு அது வேண்டுமா? அப்ப இயேசு வந்தது ரட்சிப்புக்காக மாத்திரமா? இழந்து போனவதை தேடவும் அவர் ரட்சிக்கவுமே வந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும் பொழுது இந்த வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். அப்ப பூமி என்பது எதை காண்பிக்கிறது? தேவ சபையின் மேல் தேவன் அக்கினியை போட வந்தார். அல்லேலூயா. இந்த பூமியின் மேல் ஆமென் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு வந்ததனுடைய நோக்கம் முதலாவது என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் வசனம் 10. வேகமாயிடுமா? லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10. இழந்து போனதை தேடவும், இழந்து போனதை தேடவும், ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப இயேசு வந்ததனுடைய நோக்கங்களை நாம் இந்த நாள்ல பார்க்க போகிறோம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்ததனுடைய காரணம் என்ன? அதற்கு முன்பாக இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. பாருங்களேன், இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அது தெரியல. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தெரியல. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றாங்க, பின்பற்றுகிறவர்களுக்கு கூட எதுக்கு இயேசு வந்தார்னே அவங்க தெரியாம இருக்கிறாங்க. இயேசு மனுக்குலத்துக்கு வந்தது முதலாவது ரட்சிக்க வந்தார். இயேசு முதலாவது வந்தது எதற்காக? ரட்சிக்க வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும். அப்ப இழந்து போனது எதை? எந்த ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இழந்தான். எதை இழந்தான்? தேவனுடைய மகிமையை இழந்தான், தேவனுடைய அன்பை இழந்தான், தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தான். அவன் சாபம் எப்ப வாழ்க்கையில மனுஷனுக்கு வந்ததுன்னா, அவன் தோட்டத்தை பண்படுத்தவும் பராமரிக்கவும் தான் அவனை ஆண்டவர் வைத்திருந்தார். அந்த தோட்டத்தை முழுவதும் இவன் கையில கொடுத்து கற்பனை பண்ணி பாருங்க, பூமி எங்கும் ஒரே மனிதன் என்றால் ஆச்சரியமா இருந்திருக்கும். இருக்கீங்களா? இப்ப நம்ம ஊருக்கு நம்ம ஒரே ஒரு ஆள், அங்க ஒரு 100 ஏக்கர் தோட்டம் இருந்தா அந்த மனுஷனுக்கு எப்படி மதிப்பு இருக்கும் பாருங்களேன். அப்ப நான் நினைக்கிறேன், ஏதேன் என்பது தேவன் உண்டாக்கின ஒரு ஸ்தலம். அந்த தோட்டத்திலே எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு தேவனை மகிமைப்படுத்த மட்டும்தான் ஆண்டவர் மனுஷனை எதிர்பார்த்தார். ஆனா அவன் எதை இழந்தான் பாருங்க?
தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே, அவன் செய்த பாவத்தினாலே தேவனுடைய அன்பை இழந்தான், தேவனுடைய உறவை இழந்தான், தேவனுடைய மகிமை இழந்தான், தேவனுடைய அந்த கனெக்ஷன் ஆசீர்வாதத்தை இழந்தான். நல்ல கவனிங்க, அவன் தேவனுடைய அன்பை இழந்த உடனே அவன் வார்த்தையை கீழ்ப்படியாமல் போகும்போது, கவனிங்க, உடனே அவன் மேல இருக்கிற வஸ்திரம் அவனை விட்டு போயிடுச்சு. கவனிச்சிங்களா? அவன், நீங்க நல்லாமே படிக்காதவன் கூட சொல்லுவான், ஆதாமுக்கு வஸ்திரம் இல்லை, இப்ப ஆடு மாடெல்லாம் வஸ்திரமா போட்டுக்குது, அது வெக்கப்படல. இதே போலதான் மனிதனையும் ஆண்டவர் இந்த ஆடு மாடுக்கு 5 அறிவு, மனுஷனுக்கு அதை விட ஒரு அறிவு தான் சேர்த்து கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த 5 அறிவுக்குள்ளதும் கூட இந்த ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா கிடைச்ச ஆளுக்கு இல்ல. இருக்கீங்களா? அப்போ அந்த 5 அறிவுக்குள்ள இருக்கிறத காட்டிலும் ஒரு அறிவு சேர்த்து கொடுத்து ஆண்டவர் மனுஷனுக்குள்ளே அந்த மகிமையை உள்ள வைத்ததினாலே அவன் தன்னுடைய மனைவியை பார்த்த போதும் கூட அவனுக்கு இச்சை வரல. அவன் தன் மனைவியோடு பேசும் போதும் கூட உலகத்தை பற்றி பேசல. அவன் மனைவியோடு பழகும் போதும் கூட அவன் உலக சிநேகம் அவனுக்குள் வரல. அவன் தன் மனைவியோடு சந்தோஷமா இருந்தான். அந்த இடத்துல தேவ மகிமை இருவரையும் மூடி இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படியாய் தேவன் அவர் எப்படி இருந்தாரோ அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் அவர் எந்த தன்மையில் இருந்தாரோ அதே போல ஒரு மகிமையை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருந்தார். எப்ப ஆண்டவருடைய வார்த்தை அவன் கீழ்ப்படியாமல் போனானோ, அவன் எப்ப மீறினானோ, அவன் பழம் ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு பழத்தை சாப்பிட்டதுனால பாவம் உள்ள வந்துருச்சா? அல்ல அர்த்தம். பாவம் என்றால் தேவனுடைய வார்த்தையை மீறின உடனே அங்கே தேவ மகிமை ஒரு மனுஷனை விட்டு விலகிருச்சு. நல்லா கவனிங்க, அந்த எந்த ஆதாம் எந்த மகிமை இழந்தானோ அதை கொடுக்க இயேசு வந்தார். எந்த ஆதாம் எந்த ரட்சிப்பை இழந்தானோ அதை கொடுக்க இயேசு உலகத்துக்கு வந்தார். எந்த தேவனுடைய உறவை ஆதாம் இழந்தானோ அந்த உறவை கொடுக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு வந்ததனுடைய மிக மிக முக்கியமான ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. ஆதாமே ஏவாளை கூப்பிடவே இல்லைங்க. கவனிச்சிங்களா? 2 பேரும் தானே. பழம் சாப்பிட்டது ஏவாள் தானே. ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணவன ஆண்டவர் கூப்பிட்டு இருக்கணும். அட ஆமாவா இல்லைங்களா? இப்ப தவறு செய்தது யார்? முதலாவது பழத்தை சாப்பிட்டது ஆதாமா ஏவாளா? ஏவாள் தான் அந்த பழத்தை முதல் வாங்கி சாப்பிட்டா, அதுக்கப்புறம் தான் ஆதாமுக்கு கொடுத்தான். ஆனா ஆண்டவர் கூப்பிடும் போது ஆதாமும் ஏவாளுமே அப்படின்னு கூப்பிட்டு இருக்கணும்ல, அதை கூப்பிடவே இல்லை. ஆதாமே அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் எந்த உருவத்தில், அப்போ ஆதாமை தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய உருவத்தில் அவர் உருவாக்கி மனுஷனை உண்டாக்குவோமாக சொல்லி ஆண்டவர் உண்டாக்கின பிறகு மண்ணான மனுஷனை ஆண்டவர் அவன் எப்ப விழுந்தானோ அந்த விழுந்தத உடனே ஆண்டவர் ஆதாமை தான் கூப்பிட்டாரு. ஆமென், அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. அப்ப அந்த இழந்து போன தேவ மகிமையை இப்போ இயேசு வந்ததுடைய மிக மிக முக்கியமான நோக்கம், எந்த மகிமை இழந்தமோ அதே மகிமையை தேவன் தருவதற்கு தான் இயேசுவை இந்த பூமிக்கு தந்தார். நல்லா கவனிங்க. அப்ப இதுக்கு பேர் என்னதான்? சால்வேஷன், ரட்சிப்பு. இப்ப ரட்சிப்பு எதுக்கையா மனுஷனுக்கு தேவை அப்படின்னா, ஆண்டவர் அழைத்தது ஆதாம் அழைத்தாரு. ஆனால் இன்றைக்கு பிந்தின ஆதாமாகிய இயேசுவை ஆண்டவர் கொண்டு வந்ததனுடைய முக்கியமான நோக்கம், அவனை பூமியிலிருந்து இயேசுவை மனுஷனை மண்ணிலிருந்து படைத்தார். இயேசுவை இந்த பூமியில யாரு கண்ணுக்கும் தெரியல. நம்ம நினைக்கிறோம், நல்லா கவனிங்க, இயேசு இந்த பூமியில பிறக்கிற வரைக்கும் எத்தனையோ பிரசவங்கள் நடந்தது, எத்தனையோ பிறப்பு, எத்தனையோ இறப்பு, எத்தனையோ நாசரேத்திலும் பெத்லகேமிலும் நிறைய குழந்தைக்கு பிறந்திருக்கும். ஆனா இயேசு பிறந்த உடனே ஏரோதுக்குள்ள ஒரு கலக்கம் வந்தது. இயேசு பிறந்த உடனே சாத்தானுடைய தலை நசுக்கப்படுவதற்கு அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். நான் நினைக்கிறேன் இயேசு அந்த தொழுவத்தில் பிறந்த உடனே நான் நினைக்கிறேன் அங்கேயே ரட்சிப்பு பிறக்க ஆரம்பித்து விட்டது. ஆகையினால் தான் மத்தேயுவை முதல் அதிகாரத்தில் இயேசுவை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறது. இயேசு என்றால் அவர் பாவிகளின் பாவத்திலிருந்து சொல்லுங்க ரட்சிக்க வந்தவர். அவருடைய அழைப்பு அந்த பிறந்தவுடனே இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்ப நல்லா கவனிங்க, ஆதாமுங்கிற பேரை தேவன் கொடுத்தார், இயேசுங்கிற பேரை மரியாள் கொடுக்கல, தேவன் கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க.
நல்லா கவனிங்க. உங்க பேரு என் பேரு அம்மா போடுவாங்க, உங்க பேரு என் பேரு எங்க அப்பா போடுவாங்க. ஊரை சார்ந்து சர்நேம்னு வைப்பாங்க. வம்சத்துக்கு ஒரு பேர் இருக்கும், ஜாதிக்கு ஒரு பேர் இருக்கும், அவங்க தலைமுறை பேர் ஒன்று இருக்கும், ஜெனரேஷன் நேம்னு ஒன்று இருக்கும். அவங்க முற்பிதாக்களுடைய பேரை சொல்லி வருவாங்க, கூடவே அவங்க ஆட் பண்ணிட்டு வருவாங்க. அப்பாவுக்கு பிடிச்ச பேர் வைப்பான், அம்மாவுக்கு பிடிச்ச பேர் வைப்பாங்க, இல்ல பாட்டி வந்து பேரை வைப்பாங்க, இல்ல சர்ச்சு பாஸ்ட் வந்து பேரை கொடுப்பாங்க, இல்ல இவங்க ஜெபிச்சு கிடைச்சதுனால அதுக்காக பைபிள் வந்து ஒரு பேர் எடுப்பாங்க. எப்படி ஆக மொத்த ஒரு பேர் ஒரு குழந்தைக்கு கிடைக்கும் இந்த பூமியில. ஆனா இயேசு என்கிற நாமம் பூமியில கிடைத்ததல்ல, அவர் பரத்திலிருந்து தேவன் அனுப்பின பெயர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நல்லா கவனிங்க, இயேசு என்றாலே இழந்து போனதை ஆமென் தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். அதனால தான் பூமியிலே அவர் பிறந்தார். ஆமென் அல்லேலூயா. ஆகையால் தான் அந்த ஆமென் லூக்கா 19:10 பார்க்கும்போது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்தார். இப்போ நீங்க கேட்பீங்க, ஐயா எதெல்லாம் இழந்தோம்ங்கிறது? ஃபர்ஸ்ட் நம்ம தேவ மகிமை இழந்தோம், தேவனுடைய அன்பை இழந்தோம், தேவனுடைய உறவை இழந்தோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தோம், தேவனுடைய தொடர்பை இழந்தோம். தேவனுடைய மகிமையை இழந்ததுக்கு அப்புறமே அப்படியே படிப்படியாக எல்லாமே குறைஞ்சிச்சு பாருங்க. நீங்க பைபிளை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எந்த ஆதாம் இழந்த முதல் மகிமை இழந்த உடனே அவன் கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டுச்சு. எங்க கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டுச்சு? ஆண்டவர் அவனால பார்க்க முடியல. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் அவனால பார்க்க முடியல. இரண்டாவது, ஆண்டோடைய குரலை கேட்கும்போது உள்ள போய் பயந்துட்டான். மூணாவது, அப்போ எப்ப தேவ மகிமை ஒரு மனுஷன் இழந்துருவானோ அவன் எங்க போயிருவாங்க? அவன் தேவனை பார்க்க அவங்கனால முடியவே முடியாது. புரியுதா பேசுறதுங்க? அப்ப அந்த மகிமை அவனை விட்டு போனதுனால இப்ப அவன் என்ன செய்யறான்? ஒளிந்து கொள்ள ஆரம்பித்தான். குரலை கேட்டதுனால தன்னை குறித்து அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. புரியல தானே? உங்க மனசாட்சி ஏன் குத்துது தெரியுமா? என்னைக்கோ செய்த பாவம் இன்னைக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்க காரணம் என்னன்னா, அந்த ஆதாமுக்கு தன்னுடைய நிர்வாணம் தெரிஞ்சிருச்சு, அந்த ஆதாமுக்கு ஏவாளுடைய நிர்வாணம் தெரிஞ்சிருச்சு, அந்த ஏவாளுக்கு தன்னுடைய ஆதாமுடைய நிர்வாணம் தெரிஞ்சிருச்சு. ஹலோ, ரொம்ப டீப் ஸ்டடி கவனிச்சீங்கன்னா புரியும். அப்ப ஆதாமுக்கு அதுவரைக்கும் தன் மனைவியுடைய ஒரு அந்தரங்கம் தெரியாது, ஏவாளுக்கு ஆதாமை குறித்து ஒரு அந்தரங்கம் தெரியாது. மகிமை இருந்தால் உங்கள் பாவங்கள் மூடப்படும். மகிமை இருந்தால் தேவன் அந்த பாவங்களை மன்னித்து உங்களை மூடி கொள்ளுவார். மகிமை இருந்தால் தன்னுடைய நிர்வாணம் அவனுக்கு தெரியல. விளங்குதா? உங்க பாவம் ஏன் அடிக்கடி ஞாபகம் வந்துட்டே இருக்குதுன்னா, அது மன்னிக்கப்பட்டுச்சுன்னா அங்க ஒரு மகிமை உள்ள வருவோம். எதை இழந்தான் என்றால் தன் நிர்வாணம் அவனுக்கு தெரிந்தது, தன் மனைவியினுடைய நிர்வாணம் தெரிந்தது, தன் நிர்வாணம் தெரிந்தது, அதுவரைக்கும் தெரியாத ஏவாளுடைய நிர்வாணம். அதனுடைய காரணம் என்னவென்றால், இன்றைக்கு சொல்றேன், உங்க கணவன் உங்களை டாமினேட் பண்றாங்கன்னா, உங்கள் மனைவி உங்களை டாமினேட் பண்றாங்கன்னா, உங்களுடைய அந்தரங்கம் தெரிந்த காரணம் நீ தேவ மகிமை இழந்துட்ட. ரெடியா இருக்கீங்களா? தயவு செய்து கவனமா கேளுங்க. எங்க வீட்டுக்காரர் என்ன டார்ச்சர் பண்றாரு, என் மனைவி என்ன டார்ச்சர் பண்றா, என் குடும்பம் என்ன டார்ச்சர் பண்ணுது. சார், என் நிர்வாணம் டிரான்ஸ்பரண்டா வெளியிரங்கமா தெரியாம இருக்கணும்னா அவர் மகிமையாய் வரும்போது, என் பாவங்களை அவர் மன்னிக்கும் போது, அவருடைய கிருபை என்னை மூடும் பொழுது, அவருடைய வல்லமை என் மேலே இறங்கி வரும் பொழுது, இன்னைக்கு சொல்ற, உங்களை தன் மனைவிக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துவார், உங்களை உங்கள் கணவனுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துவார், உங்களை தன் பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துவார், உங்களை சபைக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துவார், உங்களை தேசத்தில் சாட்சியாய் நிறுத்துவார். பிரதர், உங்களுடைய அந்தரங்கம் ஏன் வெளிப்படுகிறது என்றால், இழந்து போன மகிமையை தேடி தந்த இயேசு. நல்லா கவனிங்க. நல்ல பழகின ஃப்ரெண்டு தான் உங்க ஃபேமிலி லைஃபை தெரிஞ்ச உடனே ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிருக்கும். நல்ல டியரா பழகி இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பசங்க பிள்ளைங்க தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸை. ஏன் தெரியுமா? ஃப்ரெண்டுக்கு தெரியும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல எப்படி இருக்கான்னு. அவன் வீட்டில் வந்து பார்த்தா, என் வீட்டில் வந்து நிலைமையை பார்த்தா, என்னுடைய டிக்னிட்டி என்ன, என் ப்ரெஸ்டீஜ் என்ன, என் பேர் என்ன, ஸ்கூல்லையும் காலேஜில் நல்ல நான் பேர் வாங்கி வச்சிருக்கிறேன், என் வீட்டை பார்த்தானா அவன் என்னை மதிக்க மாட்டான்னு சொல்லி நிறைய பிள்ளைங்க தன் பிள்ளைங்களுடைய வீட்டை காண்பிக்க விரும்பல, தன் அப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்பல, தன் அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்பல, அறிமுகப்படுத்த விரும்பல. அன்பு தேவ பிள்ளையே, என்றைக்கு நீ தேவ மகிமை இழங்கிறாயோ அன்றைக்கு உன் குடும்பம் மறைக்கப்படுகிறது.
ஆதாம் அதுவரைக்கும் தேவனோடு பேசிட்டு இருந்தவன் ஒளிந்த காரணம் வேற எதுவுமே கிடையாது. அவன் தேவனுடைய மகிமை இழந்ததுனால அவன் ஒளிந்து கொண்டான். ஹலோ, ஒளிஞ்சது போதும். உன்னை எல்லாருக்கும் முன்னாடி நிக்க வைக்க கூப்பிடுறாரு. நான் தைரியமா பேச போறேன், தைரியமா நான் பார்க்க போறேன், தைரியமா நான் நடக்க போறேன். எனக்குள்ள இருக்கிற பயம் என்னை விட்டு போக போகுது. நம்புறவங்க மாத்திரம் ஒரு 3 முறை கைகளை உயர்த்தி பரலோகத்துக்கு நேரம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை கீழே போடுங்க. இந்த பயம் இதோட நின்னுச்சா, எங்கேயாவது சபைக்கு போனா பாஸ்டர் ஏதாவது கண்டுபிடிச்சிருவாரோ, எங்கேயாவது ஊழியக்காரனை பார்த்தா தீர்க்கதரிசி வந்துட்டான்னா இவர் ஏதாவது என்னுடைய அந்தரங்கத்தை சொல்லிடுவாரோ. ஹலோ, கவனிக்கிறீங்களா? பொண்ணு எடுக்கிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்காரர் என்ன செய்வாங்க? பொண்ணு எப்படிப்பட்டது ஊரெல்லாம் தேடுவாங்க. நல்லா கவனிங்க. உங்களுடைய அந்தரங்கம் மறைக்கப்படக்கூடிய ஒரே ஒரு இடம் தேவ பிரசன்னம் மட்டும்தான். இன்னைக்கு தெரியாதது மனைவியுடைய அந்தரங்கம் ஒரு நாள் தெரியும் போது நீ அவளை வெறுப்பாய். உன் கணவனுடைய அந்தரங்கம் ஒரு நாள் உனக்கு தெரிய வரும்போது நீ வெறுப்பாய். உன் அந்தரங்கம் மறைக்கப்பட வேண்டும் என்றால் இழந்து போன தேவனுடைய அன்பை, இழந்து போன தேவ கிருபையை, இழந்து போன தேவ அபிஷேகத்தை, ஆண்டவா நான் எங்கே ஓடி ஒளிந்தாலும் உம்முடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆதாமை தேடி வந்த அதே தேவன் இயேசுவின் மூலமாய் உங்களை ரட்சிக்க வந்திருக்கிறார். ரட்சிப்பதில் என்ன? காப்பாற்ற வந்திருக்கிறார். உங்களை மீட்டெடுக்க வந்திருக்கிறார். உங்களை தன்னோடு சேர்த்துக்கொள்ள வந்திருக்கிறார். ரெடியா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆகினால் தான் அவர் ரட்சிக்க வந்தவர். எதுக்காக அந்த ரட்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு வந்த நோக்கம் ஆமென், முதலாவது இழந்து போனதை தேட ரட்சிக்க. அடுத்ததாக அந்த ஆமென் நோக்கம் என்ன? அடுத்த நோக்கம், இரண்டாவது நோக்கம் மத்தேயு 5:17 வாசிமா. மத்தேயு 5:17. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் நான் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்தது அவர் அழிக்க வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, இயேசு வந்தது முதலாவது நோக்கம் இழந்ததை தேட வந்தார், ரட்சிக்க வந்தார். இரண்டாவது என்னங்க? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மோசேயை கொடுத்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வந்தார். மூன்றாவது 1 யோவான் 2:8 வாசிங்க. 1 யோவான் 2:8. 1 யோவான் 2:8 எடுத்து வாசிங்க. மேலும் நான் புதிய கற்பனைகளையும் உங்களுக்கு எழுதுகிறேன், அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது. கைகளை உயர்த்தி வரல் சொல்லுமே, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார். மூன்றாவது என்னதுங்க? பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார். என்ன, எப்படி அழிக்க வந்தாரா? புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன். எழுத கற்பனை இது உங்களுக்கு எப்படிங்க? அவர்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது. கை உயர்த்தி. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவன். அப்ப கவனிங்க, அப்ப இருள் என்றால் பிசாசு. இருள் என்றால் பிசாசுடைய கிரியைகள், பாவம், அந்தகாரம். ஹலோ, மெய்யான என்ன பார்த்தீங்க? இப்பொழுதோ நீங்கி போக, இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி சொல்லுங்க இப்பொழுது பிரகாசிக்கிறது. தோன்றும் போட்டிருக்கா, பிரகாசிக்கிறதுன்னு போட்டிருக்கா. கை உயர்த்து ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இயேசு பிறந்தார்னு சொல்லி டிசம்பர் மாசம் ஸ்டார் கட்டுறாங்க. ஸ்டார்ல இயேசு பிறந்ததுனால ஸ்டார் தோன்றினதா, இல்ல ஸ்டார் தோன்றினதுனால இயேசு பிறந்தாரா? சும்மா சொல்லுங்களேன்.
இயேசு பிறந்துட்டார்னா ஸ்டார் தோன்றும். விளங்கலையில உலகத்தில் இருக்கிறது சூரியன். ஹலோ, விளங்குதா? காலங்காலத்தில் 5 மணி 5:30 கதிரவனை பார்ப்பதற்கு எழுந்து ஸ்நானம் பண்ணி அந்த குளத்துக்கு நடுவில் போய் நின்றுட்டு என்ன பண்ணுவாங்க? சூரியனை நமஸ்காரம் செய்வார்கள். இரண்டாவது ஆளுக்கு எதை பார்த்தா அவங்களுக்கு பிரியாணி செய்வாங்க? அந்த நிலாவில் என்ன வரணுமா? ஒரு ஸ்டார் இருக்கணுமாமா. விளங்குதா? அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்களுக்கு சொல்லுங்க பிரதர், அவங்களுக்கு என்னவா? சூரியன். பார்த்ததே இல்லையா சூரியனை? அவங்களுக்கு சூரியனாமா, இவங்களுக்கு கிறிஸ்தவங்களுக்கு. அப்ப நீ என்ன நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்கிறேன். பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. நான் இருள் நீக்க வந்தவன், நானே மெய்யான ஒளி. ஒரு அல்லேலூயா சொல்லிருக்க வேண்டாமா? ஐயா, எனக்கு கதிரவனும் பார்க்க வேண்டாம், ஒரு நிலாவை பார்ப்பதனால ஒரு பிரியாணிக்கு இந்த போராட்டம் பாருங்களேன். என்ன சண்டை போட்டு இன்னைக்கு சாப்பிட்டு இருப்பாங்க. தயவு செய்து சூரிய நமஸ்காரம் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு எதெல்லாம் நீ தீட்டுன்னு சொல்றியோ, இந்த நிலாவை பார்த்து கொடுக்கிற பிரியாணி தீட்டு தான். ஐயோ, நேத்து போய் வெட்டிட்டேனே நினைக்கிறீங்களா? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் உங்களை வந்து சேரும். அப்ப கிறிஸ்தவனுக்கு நட்சத்திரம் கிடையாது. இன்னைக்கு யாராவது வீட்டுல நட்சத்திரம் கட்டி இருக்காங்களா? பிரதர், எங்கேயாவது ஒரு கிறிஸ்தவ வீட்டுல அப்ப இயேசு அந்த இல்லையாங்க? அப்ப இயேசு இருக்கும்போது ஸ்டார் கட்டி இருக்கணும்ல சார். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனா நம்ம தான் இன்னும் இருளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு தெளிவா சொல்லுங்க, இயேசு வந்தது ஸ்டாரை கட்ட சொல்லல. இயேசு வந்தது நான் இருளை நீக்கி மெய்யான ஒளியாக மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. அப்ப நான் இப்படி ஏத்துக்கிட்டுமா? எப்படி எடுத்துக்கிறேன் தெரியுமா? அப்ப இயேசு பிறந்துட்டார்னா ஸ்டாரா இருந்தாலும் சரி, சூரியனா இருந்தாலும் சரி, சந்திரனா இருந்தாலும் சரி பிரகாசிக்கும். இப்ப ரெடி ஆயிட்டீங்களா? அப்ப இயற்கை என் ஆண்டவர் பிறந்த இடத்துக்கு அது காட்டுகிறது என்றால், அந்த இயற்கை ஒரு நாளும் என் தேவனை காண்பிக்க வரவில்லை, அது அடையாளமாய் நின்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சொல்லுகிறேன், சந்திரனுக்கு அடையாளமாய் நாட்களை எண்ணுவதற்குத்தான் இது வளர்பிறை, தேய்பிறை, முழுப்பிறை என்று சொல்லி அதை அமாவாசை என்று நாட்களை அடையாளம் காட்டுவதற்கு சந்திரன், நாளை அடையாளம் மாசத்தை அடையாளம் காட்டுவதற்கு என்னதுங்க? சந்திரன். நாட்களை அடையாளம் காட்டுவதற்கு சூரியன். ஒரு ஆமென் சொல்லுங்க. சூரியன் என்னைக்காவது அமாவாசையா மாறுமா? மாறவே மாறாது. விரலிலே சொல்லுங்க. அப்ப பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. இப்ப சொல்லுங்க, இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி பிரகாசிக்கிறது. கையில உயர்த்தி விரலிலே சொல்லுங்க. மூன்றாவது எடுத்து வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வேகம் எடுங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எடுத்துட்டீங்களா? அங்கே கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமானார். நன்றாய் கவனிக்கணும். மூன்றாவது, முதலாவது என்ன பார்த்தோம்? ரட்சிக்க வந்தார். இரண்டாவது என்னன்னு பார்த்தோம்? நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். மூன்றாவது என்னன்னு பார்த்தோம்? பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார். நான்காவது, இப்படிப்பட்ட காரியங்களில் ஒன்று, அவர் இயேசு அக்னியாய் போடுவதற்கு வந்த காரணம் என்னவென்றால், நன்றாய் கவனிங்க. 3ஆவது அதிகாரம் யாத்திராகம் 3 ஆமென். என்ன 2ஆம் வசனம் என்ன பாத்தீங்க? அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அல்லேலூயா.
முதல் முறையாய் தேவன் மனுஷனுக்கு அக்கினியாய் தோன்றினார். ஹலோ, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு முச்செடி நடுவே தோன்றவில்லை. இயேசு வந்த நோக்கம் திரும்பி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கங்க. இயேசு வந்தது இப்படிப்பட்ட காரியங்கள். ஒன்று, அவர் இயேசு அக்னியை போடுவதற்கு வந்தேன் சொல்ல காரணம் வேற எதுவும் இல்லை. எந்த முச்செடி நடுவே ஒரு அக்னி ஆண்டவர் தோண்டி மோசேயை பார்த்து சொன்னாரு, நீ என் பக்கத்துல கிட்ட வராத, நான் நிக்கிற பூமி எப்படிப்பட்ட பூமின்றாரு. இன்னைக்கும் இந்த அக்னியத்தான், பொய்யான அக்னிய மனுஷன் உண்டாக்கி வச்சிருக்கிறான். பிசாசு எதெல்லாம் ஆண்டவர் அக்னின்னு சொன்னாரோ அது எல்லாம் டூ காப்பி பண்ணி வச்சிருக்கிறான். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? அக்னியை பார்த்துட்டீங்களா? கையில பார்த்தா அக்னி இருக்கும், நடக்கும்போது அக்னியில் நடக்கிறான். விளங்குதா? பப்ளிக்ல பேசிட்டு இருக்கேன், என்னால பேச முடியல, புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். கையில் அக்னி எடுத்துக்கிறான், சட்டியில் அக்னி எடுத்துக்கிறான், நடக்கிறது அக்னியில் எடுத்துக்கிறான். உள்ள நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும், இந்த அக்னியை தான் பார்க்க போறான். அப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க, இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் முச்செடி நடுவே தோன்றினத பிசாசு பார்த்தா, ஓஹோ இப்படி காண்பிச்சா இவனும் வந்து ஏன் அக்னியை பார்க்க வருவான். கர்த்தர் காண்பித்தது உங்களுக்கு எனக்கு இப்ப நெருப்பு இங்க எரிஞ்சிருக்கணுமே. எதுக்கு இது அடையாளமா காண்பித்தார் என்றால், அவர் தன்னை பட்சிக்கிற அக்னி என்பதை வெளிப்படுத்துகிறார். நல்லா கவனிங்க, அந்த அக்னி அவன் தோண்டுவதற்கு முன்பாக அதே வழியாதான் பலமுறை ஒரே வழியா ஆடுகள் மேய்க்க போறான். ஆனா அந்த வெளிப்படுத்தின அக்னி எதை காண்பிக்கிறது என்றால், நாம நிக்கிற பூமி பரிசுத்த பூமி என்பதை மறந்து விடாது. நன்றாக கவனிக்கணும். அப்ப ஆண்டவர் எதற்காக இந்த அக்னியை போட வந்தேன் என்று சொல்றார்னா, எங்க அந்த அக்னியை போடுவார்னா, பரிசுத்தமுள்ள இடத்திலே அக்னியை போடுவார். விளங்குதா நான் பேசுறது? இந்த அக்னியை பத்தி அடுத்தது பாருங்களேன். இதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13:21. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்கள் வழி நடத்த மேக ஸ்தம்பங்களிலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஹலோ, மோசேவுக்கு காண்பித்த அக்னி முச்சடிமே தோன்றினது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேக ஸ்தம்பம், இரவில் என்னதுங்க? அக்னி ஸ்தம்பம். அக்னி ஸ்தம்பம். அப்ப தேவனுடைய தன்மையை காண்பிக்கிறது இது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப பரலோகத்திலிருந்து ஒரு மகிமை வந்துச்சுன்னா, அது பகலிலே அவனை குளிர்ச்சியாகும், இரவிலே அவனை என்ன செய்துங்க? ஹாட் ஆக்கி அவனை பாதுகாக்கிறது. அந்த அக்னி அவனை பாதுகாக்கிறது, எரிப்பதற்கல்ல. ஹல்லேலூயா. ஆகையினால்தான் அதே 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19:18. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. கைகளை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. இப்ப 3 இடங்கள்ல இந்த அக்னி இறங்கி வந்தது பார்த்தோம். இப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்று, அவர் இயேசு அக்னியை போடுவதற்கு காரணம் என்ன? முதலாவது, அவர் தன்னை பரிசுத்தராக வெளிப்படுத்துகிறார். நோட் பண்ணிட்டே வாங்க. முதலாவது, தன்னை அவர் பரிசுத்தராக அவர் தன்னை காண்பிக்கிறார். இரண்டாவதாக, அவர் நம்மை பாதுகாக்கிறவராக காண்பிக்கிறார். மூன்றாவது, அவர் அக்னியிலிருந்து சீனாய் மலையில் இறங்கின போது மோசையோடு பேசுவதற்கென்றே அவர் சீனாய் மலையில் இறங்கினார். அதனாலதான் இன்னைக்கு மலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நெருப்பு எரியும், அதை தேடி மக்கள் போறாங்க. கவனிக்கிறீங்களா? அந்த நெருப்பை தேடி நாம் போக வேண்டாம். இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவனுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். இரண்டாவது, அவர் முதலாவது பரிசுத்தராய் காண்பிக்கிறார். இரண்டாவது சொல்லிவாங்க, இரண்டாவது அவர் பாதுகாக்கிறவராய் காண்பிக்கிறார். மூன்றாவது, அவர் அக்னி நடுவிலிருந்து சீனாய் மலையின் மேலே இறங்கினது, அந்த அக்னி மூலமாய் அவர் பேசுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ நன்றாய் கவனிங்க. அப்ப இயேசு சொல்றாரு, நான் பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இன்றே, சத்தமா சொல்லுங்க, இன்றே
பற்றி எரிகிறது. அப்ப இயேசு வந்ததனுடைய நோக்கம் கண்டுபிடிச்சீங்களா? யார் கேட்டாலும் சொல்லணும் நீங்க. அல்லேலூயா. இயேசு முதலாவது வந்ததனுடைய நோக்கம் நம்பர் 1, சீக்கிரம் சொல்லுங்க. இழந்து போனதை தேட வந்தார், தேடி ரட்சிக்க வந்தார். அப்ப இழந்து போன கிருபை, இழந்து போன மகிமை, இழந்து போன அன்பு, இழந்து போன உறவு, இழந்து போன எதெல்லாம் ஆதாம் இழந்தானோ அது எல்லாம் இயேசுவின் மூலமாய் தேவன் என்ன செய்கிறார்? அவர் இயேசு உள்ளே வந்தால் அவருடைய மகிமை உள்ளே வரும். இயேசு உள்ளே வந்தால் எனக்கு பிதாவோட உறவை ஆண்டவர் தருவாராம். ஆமென். நல்லா கவனிங்க. இயேசு வந்தால் எனக்குள்ள இருக்கிற பயம் என்னை விட்டு நீங்கி விடுகிறது. இயேசு எனக்குள் வந்தால் மீண்டும் பிதாவோடு தொடர்பு கொள்ள. அதனால தான் பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்கு. உங்கள் பாவங்களையே உங்களையும் தேவனையும் என்ன செய்யுதான்? பிரித்து விடுகிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவினை உண்டு. அப்ப அந்த பிரிவினையை நீக்கி தேவன் தொடர்பு கொடுப்பதற்கு ஒரே ஒரு காரணம், இயேசு வந்தால் மட்டும்தான். இழந்து போனது. இரண்டாவது, அதே 1 அடுத்து இழந்து, அடுத்து எதுக்கு இயேசு வந்தாரு? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவும். அடுத்தது பிதாவாகிய தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள், ஈசாக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள், யாக்கோபுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள், உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பே, உன்னையும் உன் வம்சத்தையும் ஆசீர்வதிப்பே, ஆபிரகாமுக்கு சொன்ன கட்டளைகளை, அவன் ஈசாக்கின் மூலமாய் விதைத்த அறுவடையை, யாக்கோபு கண்ட அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு இயேசுவை கொண்டு அந்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன பார்த்தோம்? ஆமென். இயேசு வந்தது எதுக்கு வந்தாரா? பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார். அப்போ பிசாசின் கிரியைகளை என்ன அழிக்க வந்தாரு? இருளை நீக்கி. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப இயேசு உள்ள வந்தா சிகரெட் உள்ள இருந்து போயிடணும். இயேசு உள்ள வந்தா சாராயம் உள்ள இருந்து போயிடணும். இயேசு உள்ள வந்தா இச்சை ஒரு மனுஷன் விட்டு போயிடணும். இயேசு உள்ள வந்தால் ஆமென் ஆமென் விக்கிரக வழிபாடு வீட்டை விட்டு போயிடணும். அப்ப இயேசு உள்ள வந்துட்டார்னா அந்த இருள் ஒரு மனுஷனை விட்டு விலகிடணும். திரும்பி சொல்றேன், நீங்க பைபிளை வச்சுட்டு இன்னும் போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ சொல்றேன், உங்க நிர்வாணம் உங்களுக்கு தெரியுதா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா என் மனைவி செய்யறதெல்லாம் என் கண்ணிலேயே படுது, என் கணவன் செய்யறதெல்லாம் எனக்கு கண்ணில் தெரியுது, என் பிள்ளை செய்யறதெல்லாம். அப்படின்னா இன்னும் நீ மகிமையில மூடப்படலைன்னு அர்த்தம். மகிமையில மூடப்பட்டா என் குற்றமும் எனக்கு தெரியாது, பிறருடைய குற்றமும் தெரியாது, நீதிபரராகிய இயேசுவை மாத்திரம் என் கண்களில் தெரியும். எவ்வளவு பெரிய சந்தோஷமான வார்த்தை. அப்ப இருள் நீங்கி என்ன வந்துருமா? மெய்யான ஒளி ஆமென் பிரகாசிப்பதற்கு இயேசு வந்தார். அப்ப நீங்க அப்ப இயேசு உள்ள வந்துட்டார்னா, ஹலோ, நீ ஸ்கூல்ல ஷைன் பண்ணுவ, நீ படிப்புல ஷைன் பண்ணுவ, வேலையில ஷைன் பண்ணுவ, குடும்ப வாழ்க்கை ஷைன். அப்போ பிரகாசம் என்றால் என்ன அர்த்தம்னா? ஷைன் ஷைன் ஷைன். நீங்க பிரகாசமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்ப இயேசு வந்தவருடைய கடைசி நோக்கம் என்னன்னு பார்த்தோம். இப்படிப்பட்ட காரியங்களில் என்ன பார்த்தோங்க? ஒன்று, அவர் இயேசு அக்கினியை போடுவதற்கு வந்த காரணம். யாத்திராகமத்தில் என்ன பார்த்தோம்? அவர் முட்செடி நடுவே தோன்றினது, நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், ஆகையால் நீ நிக்கிற பூமி அது பரிசுத்தம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கினியை மூலமாய் வெளிப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், அவர் பரிசுத்தராய் இருப்பதை போல நம்மளும் பரிசுத்தமாய் இருப்பதற்கு. நம்பர் 2, அந்த அக்னியா எதுக்கு வந்தார்னா, ஆண்டவர் உங்களுக்கு உலகத்தின் பாவ சாபம் இச்சை உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் உங்களை தப்புவித்து ஒரு அக்னியாக மேக ஸ்தம்பமாக அவர் பாதுகாக்க வந்தவர். அடுத்தது எதுக்காக வந்தாரா? அவர் சீனாய் மலையில மேலே இறங்கினது ஒரே ஒரு காரணம். மோசையோடு சொன்னார், நான் உங்களோட பேசணும். ரெடியா இருக்கீங்களா? அப்ப இயேசு வந்த நோக்கத்தை புரிஞ்சிட்டீங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவரே, இழந்து போனதை நான் இதெல்லாவற்றையும் இழந்துட்டேன், இன்னைக்கு இயேசு வந்த நோக்கத்தை அக்னியை மேல போட. இந்த செய்தி தொடரும். அடுத்த வாரம் இதனுடைய செய்தியினுடைய தொடர்ச்சி இருக்கும். தயவு செய்து அடுத்த வாரம் மிஸ் பண்ணாம வாங்க. நல்லா கவனிங்க. அப்ப இயேசு வந்ததனுடைய முழு நோக்கத்தை நீங்க மனசிலாக்கிக்கணும், புரிந்து கொள்ளணும். தயவு செய்து அக்னியை போட வந்தேன்னா அவருடைய அக்னி உங்கள் மேலே இருக்கிறது. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அந்த இயேசு உங்களை சந்திக்க வர ஆமென் வல்லவராய் இருக்கிறார்.
எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய அக்கினியை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். அப்படியே எழுமி நிற்போமா, கண்களை அடைத்துக் கொள்வோம். ஆமென். அக்கினியை போட வந்து அது இன்றே பற்றி எரிகிறது என்று சொன்னீரப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கே என்னுடைய குடும்பத்தில் அது பற்றி எரியட்டும். அது என் பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில பற்றி எரியட்டும். என் குடும்பத்தில் பற்றி எரியட்டும். என்னுடைய சபையில பற்றி எரியட்டும். இன்னைக்கு இந்த ஊழியத்தில் பற்றி எரியட்டும். எல்லா கைகளை தட்டி தேவ சமூகத்தில் அந்த அக்கினி இயேசு வந்தனுடைய நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். நீர் மெய்யான ஒளி ஆண்டவரே, நீரே அந்த மெய்யான ஒளி ஆண்டவரே, நீரே அந்த மெய்யான வெளிச்சம் ஆண்டவரே. இன்னைக்கு கைகளை தட்டி தேவ அபிஷேகத்தால் நிரப்பப்படுங்க. அந்த அக்கினி வந்துச்சுன்னா, ஆதாம் இழந்த அந்த அக்கினி, ஆதாம் பாதுகாப்பை இழந்தார். இன்னைக்கு உங்களை பாதுகாக்கிற தேவன் இயேசு மீண்டும் வரப்போகிறார். இயேசுடைய வருகையிலே இந்த அக்கினியை நாம் பெற்றுக்கொள்வோம். அக்கினிக்காக காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசினதற்காய் நன்றி ஆண்டவரே. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னிருக்கீங்க ஆண்டவரே. அது இப்பொழுதே பற்றி எரியும் என்ற வார்த்தையின்படியே ஆலையில் எங்க ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தாவே அந்த அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களுக்காக வந்தது, இழந்து போனதை கர்த்தாவை தேடவும் ரட்சிக்கவும் வந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆலையிலேப்பா, எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் இழந்து போனதோ அதெல்லாம் கர்த்தாவை எங்களுக்கு தேடி எங்களை ரட்சித்ததற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய மகிமையால் எங்களை நிரப்பினதற்காய் நன்றி. ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பினதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்மோடு உள்ள உறவில் நாங்கள் கரெக்டா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் இழந்ததோ அதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு தேடி அப்பா எங்களை ரட்சித்ததற்காய் ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அல்லேலூயா. நியாய பிரமாணத்தை தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற நீர் வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் வந்த அத்தனை தீர்க்க தரிசனங்களும் அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த அத்தனை தீர்க்க தரிசனங்களும் இந்த நாட்களில் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதே போல கர்த்தாவே, பிசாசின் கிரியைகளை அழிக்க நீர் வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா பிசாசின் சேனைகளையும் ஹல்லேலூயா, எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளை கர்த்தர் அழித்ததற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு அக்கினியை கொடுத்தது ஹல்லேலூயா, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அப்பா நீர் எங்களுக்கு அக்கினியை கொடுத்தது எங்களை பாதுகாக்கிறதற்கு. ஏசப்பா, நீர் எங்களை அக்கினியால் நிரப்பினது ஹல்லேலூயா, உம்மோடு பேசுவதற்கு. அப்பா, அந்த அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய அக்கினியால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அக்கினி இல்லாமல் யாரும் இந்த இடத்தில் இருக்க கூடாது ஏசப்பா. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை அப்பா உம்முடைய அக்கினியால் இந்த நாட்களில் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் பிசா கர்த்தாவே. ஹல்லேலூயா. பரலோக அக்கினியால் நிரப்பப்படாமல் யாரும் பரலோக ராஜ்யத்துக்குள் போக முடியாதுன்னு அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய அக்கினியால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தேவன் அப்படியே உம்முடைய வார்த்தையின் மூலம் பேசினதுக்காய் நன்றி. இந்த வார்த்தையின் படி எங்களை இந்த வாரம் ஃபுல்லா நடத்துங்கப்பா. வார்த்தையின்படி வழி நடத்துங்க கர்த்தர். ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.